நம்ம கோமதி, அரசி, பாண்டியன் 3 பேரும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அங்க ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்ட பிறகு குடும்பமே கதறத பார்த்து நம்ம கோமதி கண் கலங்கிக்கிட்டு இதே மாதிரிதான் நம்ம அண்ணன் குடும்பமும் கதற போகுது, இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட உன் அப்பா ஏன் இப்படி பிடிவாத பிடிக்காங்கன்னு தெரியல, அரசி எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிருங்கன்னு சொல்லி நானும் எவ்வளவு கெஞ்சு பார்த்தேன். தேவையில்லாம எதுக்கு என் குடும்பத்தை நான் பழி வாங்கணும், அவன் பண்ண தப்புக்கு என் குடும்பம் மொத்தமே இப்ப கதற போகுது, எங்க அம்மா வேற எவ்வளவு அழுந்து பேசினாங்க, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து பேசினேன், எனக்கு மட்டும் ஆசையான இந்த குமரவேல் வெளியே வரணும் ஜாலியா சுத்தணும்னு சொல்லிட்டு அவன் தப்பு பண்ணியிருக்கான், தண்டனை அனுபவிக்கணும் தான், இருந்தாலும் அது என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு அரசி அப்படி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அரசி யோசிச்சு பாக்குறாங்க, என்னம்மா ஏமல ஏதாவது கோவமா அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நம்ம கோமதியும் உம்மல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லடி, உங்க அப்பா மேல சின்ன ஒரு வருத்தம், அவர் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்காரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டா கோர்ட்டுக்குள்ளேயும் கூப்பிடுறாங்க. குடும்பம் மொத்தமும் உள்ள போறாங்க. அப்ப நம்ம அரசியை கூப்பிட்டு எல்லாம் ஒன்னொன்னா கேட்கறாங்க, அரசு நடந்த விஷயத்துல சொல்றாங்க. அப்போ நம்ம குமரல வக்கீல் சொல்லுறாங்க, இங்க பாருங்க இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய், இந்த பொண்ணு தேவையில்லாம அப்பட்டமா பழி போடுறா, அப்படி என் கட்சிக்கார கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிருந்தா எதுக்காக எங்க வீட்டுல போய் கொஞ்ச நாள் வாழணும் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அரசையும் அப்படி திருத்தங்க முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த இடத்துல நம்ம குமரல வந்து நீங்க கொஞ்சம் வாயமுடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, இங்க பாருங்க ஐயா, அரசு சொல்றது எல்லாமே உண்மைதான், நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிருக்கேன், நான் பெரிய பாவி தான், அவ சொல்றது எல்லாமே உண்மைதான், 100க்கு 100 உண்மை, நான் தான் அவளுக்கு டைமா கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண, அது மட்டும் இல்லாம என் வீட்டுல வந்து வாழணும் சொல்லி நான் தான் அவளை கட்டாயப்படாது, நான் வந்து சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழ வரல, என் மேல என்ன பழி வாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அவளை இந்த மாதிரிலாம் முடிவெடுக்க வச்சேன், அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு இல்லாம நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு எப்படி தண்டனை கொடுங்க அப்படி சொல்லிட்டு கண் கலங்கி பேசுறாங்க. என்ன மன்னிச்சிட்டு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், குடும்பத்தை பழி வாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் வாழ்க்கையை சீரழிச்சுட்டேன், கூட மனசு கூட நான் விளாண்டுட்டேன், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு கையெடுத்து அந்த கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி கும்பிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்து குமரல் அப்பா சமாஷாக்கோட பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம பண்ண அதுக்கு மேலே ஷாக்காங்கிற நம்ம கதிருக்கு ரொம்ப நல்ல மாதிரி பேசுறான் பாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அரசி உடனே சொல்றாங்க, அவன் பண்ண தப்பு எல்லாமே ஒத்துக்கிட்டான், அது மட்டும் இல்லாம நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு குடும்பமே செம்ம ஷாக் ஆகுது. நம்ம குமரல் அப்பாக்கு அதுக்கு மேலே ஷாக்காக்கு மனசுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எப்படி கேஸ் வாபஸ் வாங்கினாங்க அதே போதும் அப்படி சொல்லிட்டு மனசுல நிம்மதியோட இருக்கிறப்ப இந்த அரசு சொல்றாங்க, நம்ம இங்க பாருங்க சார், பண்ணது தப்பு தான், தப்பு அவனே ஒத்துக்கிட்டான், மனசார மன்னிப்பு கேட்கறான், இதுக்கப்புறம் தண்டனை கொடுத்த ஒரு பிரோஜனம் இல்லை, விடுதலை பண்ணிருங்க அப்படி சொல்றாங்க. உடனே நம்ம நீதிபதி ஐயா கேட்கறாங்க, அப்ப எதுக்காக கோர்ட்டு கேஸ்னு அலையிறீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே நான் தண்டனை வைக்கிறதுக்கு நினைச்சேன், ஆனா மனசார தப்பு ஒத்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம இல்ல பாதிக்கப்பட போறது எங்க 2 பேரும் குடும்பம் தான், அது மட்டும் அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க வேற, 2 பேரும் மனசுல பாதிக்குது, இல்ல வயசானவங்களா இருக்காங்க, அவங்களோட மனநிலையை பாதிக்குது, அதனாலதான் நிறைய யோசிச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் இருக்கேன் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டோம்னா கதிர்க்க கோவம் வருது, ராஜையே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாண்டியன் வந்து நீ நிறுத்து, நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து நடந்த விஷயம் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம அரசு வீட்டுல வச்சு எல்லாமே சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்காக நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கா, அங்க இருக்க குடும்பத்துக்கு இந்த பணம் பண்ண தப்பத்துக்கு எங்க குடும்பத்தை பாதிக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல நம்ம பொண்ணு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வந்திருக்கா, அதனால இங்க நடந்திருக்க விதம் எல்லாமே நம்ம அரசு யோசிச்சு பார்த்துதான் ஒன்னும் முடிவு எடுத்துட்டு இருக்கா, அவ பண்ணது கரெக்டா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் அரசி வந்து நம்ம குமரல் எப்படி கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. குமரல் வந்து கண்களையும் கட்டி அரசி பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் எப்படியும் அரசி குமரவேல் தான் ஒண்ணு சேர போறாங்களா பொறுத்து வந்து நம்ம வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.